அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். பல் துலக்குவது பற்றி அதிகமாக உங்களை நான் வலியுறுத்தியுள்ளேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 888. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வெறும் வணக்க வழிபாடுகளையும் கொள்கை கோட்பாடுகளையும் மட்டும் போதிப்பதற்காக அருளப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த சான்றாக அமைகின்றது. ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் தூய்மையை பேணிக் கொள்வது மிக அவசியம் என்று ஒரு மருத்துவர் சொல்வது போன்ற வாசகங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களிலும் வந்திருக்கின்றன. அவற்றுள் ஒன்றாக பல் துலக்குவது குறித்து அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மார்க்க ரீதியான பயன்கள், சுகாதார அடிப்படையிலான பயன்கள் என ஏராளமான விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றன. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பல் துலக்குவதன் மூலம் வாய் தூய்மை அடைகிறது. மேலும் இந்த செயல் அல்லாஹுடைய திருப்தியை பெற்று தருவதற்கு காரணமாக அமையக்கூடியது என்றும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள். எனவே மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.